இப்போ ஊர் அறிய நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். ரொம்ப கஷ்டமா இருக்கு வித்யா. எனக்கு கஷ்டமா தெரியல, நீதான் ரொம்ப கஷ்டப்படுறன்னு தோணுது. ஹேய் சேச்சே, எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நிஜமாவா? ஆமா. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அம்மா நம்மளை ஏத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நமக்கு கல்யாணமே ஆகலன்னு கூட நினைச்சுக்கிட்டா போச்சு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? உள்ள அழுகுற, வெளிய சிரிக்கிற, நல்ல வேஷம்தான் வெளுத்து வாங்குற. என் நிலைமைய பார்த்தா உனக்கு பாட்டு பாடணும் போல இருக்கா? இப்போ உன் நிலைமைக்கு ஏத்த பாட்டு இதுதான். கரெக்ட் தான். இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்ளோ செலவு பண்ணி ரோஜா பூவெல்லாம் கொட்டி இந்த ரூம ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா பாரு, நான் இதுல தனியா தான் படுக்கணும். ஒரு பையன் தனியா தூங்குறதுக்கு எங்கேயாவது இப்படி டிசைன் பண்ண ரூம் இருக்குமா? அப்படி தூங்குனா சமூகம் என்ன பத்தி என்ன பேசும்? அத்தையோட விருப்பத்தை விட அவங்கள விட நமக்கு நம்மளோட சந்தோஷம் ஒன்னும் பெருசு இல்ல. இந்த குணம் தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க வைக்குது. சரி, டைம் ஆயிடுச்சு, நீ தூங்கு. நான் எழுந்து என் ரூமுக்கு போறேன். என்ன இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட, ஒரு நாள் நீ என் கூட தூங்க கூடாதா? அது ஒன்னும் தப்பு இல்லையே. நம்ம ஒன்னா தூங்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணலையே. வேண்டாம் சஞ்சய். ப்ளீஸ் வித்யா, உன்னை பாத்துக்கிட்டே தூங்கணும்னு நினைக்கிறேன். நீ எங்க படத்துக்கோ நான் இங்க படுத்துக்கிறேன், பிரச்சனையே இருக்காது. ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் வித்யா, நீ என் பொண்டாட்டி. இது கூட இவ்வளவு கெஞ்ச வச்ச அப்படி? சரி ஓகே, நான் கீழே படுத்துக்கிறேன். கீழே படுத்துக்கிறியா? அதான் இவ்வளவு பெரிய பெட் இருக்குல்ல, நீ பெட் மேலேயே படுத்துக்கோ. வேண்டாம் சஞ்சய். ஒரே கட்டல்ல நாம ஒன்னா தூங்கினாலும் கூட நாம கண்ட்ரோலா இருக்க முடியும். என்ன சொல்ற? கான்ஃபிடென்ட். சரி ஓகே. ஓகே வா. அதையும் மீறி நீ இப்படி பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு நினைக்கிறல்ல? அப்படிலாம் நினைக்கலமா. வேற எப்படி? நான் உன்னை எங்க இருக்க சொன்னேன்? கிச்சன்ல. உன்னோட லிமிட் அதுதான். அதை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேனா இல்லையா? சொல்லிருக்கீங்கம்மா. அப்புறம் ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்க. இந்த வீட்ல பூஜை பண்ற உரிமை எனக்கு அப்புறம் என் மருமகளுக்கு மட்டும்தான் போகும். அந்த இடத்துக்கு நீ வர ட்ரை பண்ணாத. அவ இந்த வீட்டு மருமக தான். அவளுக்கு பூஜை பண்ற எல்லா உரிமையும் இருக்கு. சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் என் மருமக கிட்ட எதிர்பார்க்கறது பூஜை பண்றதையோ சமையல் பண்றதையோ இல்ல. அதுக்கு மேல பல தகுதி இருக்கு. அது எதுவுமே இவகிட்ட இல்ல. என்ன தகுதி இல்ல? நாளைக்கு என்கிட்ட இருக்கிற பொறுப்பை இவகிட்ட கொடுத்தா இவளால அதை சமாளிக்க முடியுமா? கொடுத்து பாரு. அதுக்கப்புறம் அவ சமாளிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இவளால எதுவுமே முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டாத வேதா. இவளை என்னோட மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நான் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இவ ஜெயிச்சிருவான்னு உனக்கு பயம். அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. இவளுக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருக்கு. சரியான நேரத்துல நீ அதை புரிஞ்சுப்ப. அப்பதான் நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியும். பாக்கலாம். இனி நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேமா. என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம செய்யற தப்புக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சே செய்யற தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இது நீ தெரிஞ்சே செஞ்ச தப்பு.
நேஹா இதோ வந்துட்டேங்க. ஹாய் ஆண்டி. வாமா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஒரு தடவை தான் என்ன பாத்திருக்கீங்க, இப்ப வரைக்கும் என் படிப்பை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வேதாவோட மருமகள்களை படிப்பை வச்சுதானே ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை தாண்டி எந்த கேள்வியும் கேட்காம இருந்தா சரி. சாரி வேதா, என்னால உன் பையன் கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் நேர்ல விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பிரீத்தி ஆண்டி, நீ சஞ்சய் பக்கத்துல போய் நில்லு, 2 பேரும் இந்த கிஃப்ட சேர்ந்து வாங்கிக்கோங்க. பிரீத்தி, அவங்க தான் தெரியாம சொல்றாங்கன்னா நீ சஞ்சய் பக்கத்துல போய் நிக்கலாமா? தள்ளி நில்லுமா. வாணி, நீ சஞ்சய் பக்கத்துல நில்லு. ஏமா தயங்கி நிக்கிற? வந்து நில்லுமா. பாக்க வேலைக்கார பொண்ணு மாதிரி இருக்கா, இவ ஏன் சஞ்சய் பக்கத்துல நிக்கிறா? வேலைக்காரியா? இப்பதான் வேதாவோட 2வது மருமக. என் பையன் சஞ்சயோட வைஃப் மிஸ்ஸஸ் சஞ்சய். அப்போ பிரீத்தியோட சஞ்சய்க்கு கல்யாணம் நடக்கலையா? என்னடி வேதா, லவ்வா? என்ன சஞ்சய், இப்படி ஒரு அம்மாவுக்கு பையனா பிறந்துட்டு உன் டேஸ்ட் ஏன் இவ்ளோ கேவலமா போச்சு? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? வாழ போறது அவங்க. ஓகே, பட் வேதாவோட மருமகளா இப்படி ஒருத்திய ஐ காண்ட் பிலீவ் திஸ். ஆல் தி பெஸ்ட். வாங்கிக்கோங்க. வாணி, ரைட்? வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நர்சிங். டிகிரியா டிப்ளமாவா? ஏன்னா இப்பெல்லாம் 6 மாச கோர்ஸ படிச்சுட்டு வந்து நர்ஸ்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிடல்ல கூட அப்படி ஒரு பொண்ணு என்னை ஏமாத்தி வேலையில சேர்ந்துட்டா, அதனாலதான் கேட்டேன். வாணி டிகிரி படிச்ச பொண்ணுதான் ஆண்டி. ஏன் சஞ்சய், உன் ஒய்ஃபுக்கு பேச்சே வராதா? இல்ல அவகிட்ட கேள்வி கேட்டா நீ பதில் சொல்றியே, அதான் கேட்டேன். அதெல்லாம் வாணி நல்லா பேசுவா, நீங்க கேளுங்க ஆண்டி. வித்யா, ஜெனரேட்டர்லயும் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், அதான் பவரும் வரல. இப்ப என்ன பண்றது? ஹே, என்ன மேஜிக் எல்லாம் பண்ற? சொடக்கு போட்டது லைட் எல்லாம் வருது. இது மேஜிக் இல்ல, ஆ, அன்பு. இந்த குடும்பத்துல எனக்கு இருக்கிற சப்போர்ட். பா, எல்லார் போன்லயும் ஃபுல் சார்ஜ் இருக்கு. வெளிச்சத்தை பத்தி நீ கவலையே பட வேணாம். நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ண. இந்த குடும்பம் எப்பவுமே உங்க கூட நிக்கும். குட் நைட். குட் நைட். உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு தான். அப்படியே நான் இங்க வச்சிடுறேன். ஒரே இடத்துல எல்லாத்தையும் சுத்தி வைக்கணும். இது அங்க வை. வித்யா, சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கமா? நீ ஜெயிச்சாதான் இந்த வீட்லயே இருக்க முடியும். கண்டிப்பா மாமா, ஜெயிச்சிருவேன். ஆல் தி பெஸ்ட். வாங்க போலாம். வர வித்யா. அண்ணி ஜெயிச்சிரணும். இதோ வரேன். இந்தாங்க, இது கொஞ்சம் பிடிங்க. கொடுங்க. தலை பொங்கலுக்கு தாய் வீட்டு சீரு. இந்தாங்க, வாங்கிக்கங்க மாப்ள. இல்ல மாமா, வேண்டாம். தம்பி, இது எங்களோட முறை.
நீங்க வாங்கிக்கங்க. தாய் தொட்டு கொடுக்காத தாய் வீட்டு சீருக்கு என்னமா சிறப்பு இருக்க போகுது? ஆமா மாமா, நீங்களும் அத்தையும் சேர்ந்துதான் இதை கொடுக்கணும். ஆ, நீங்க மட்டும் கொடுத்தா மதிப்பே இல்லையே மாமா. எனக்கும் ஆசைதான். ஆனா வேதா வாங்கிக்கங்க. நல்லா இருக்கு. நல்லா இருங்க. மேடம், இப்போ நான் என் ஃப்ரெண்டு கூட தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே ரெடி ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நல்லது நடந்தா சந்தோஷம். பிரீத்தி, ஆண்டி ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சா? அவங்க எவ்வளவு நேரத்துல இங்க வருவாங்க? ஆன் த வேல தான் இருப்பாங்க ஆண்டி. 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவாங்க. கொடுங்க. வாணிக்கும் சஞ்சய்க்கும் சீர் கொடுக்கணும். அவங்களுக்கும் இதுதானே தலை பொங்கல். வாணி நம்ம வீட்லயே இருந்த பொண்ணு. அவளுக்கும் தாய் வீட்டு சேதனம் நாம தானே கொடுக்கணும். முதல்ல இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த வீட்ல இருக்க போறாளா இல்லையான்னு அவ கன்ஃபார்ம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் சீர் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். வேதா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி? அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்க லைஃபையே மீனிங்ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இட்ஸ் அமேசிங். உங்கள மாதிரி பீப்பிள்ஸ் கூட பழகிறது ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ் கலாச்சாரத்துல நாம கொண்டாடுற எல்லா பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்குள்ள மனுஷங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கான பல வழிகள் இருக்கு. இது எதுவுமே இப்போ நாங்க புதுசா கண்டுபிடிச்சது இல்ல. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எங்க முன்னோர்கள் வாழ்க்கை நெறிய உருவாக்கி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அத நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். That's why they Tamil world's culture. Very nice, very nice. Thank you. இந்த மாதிரி யாரும் எங்களை ரிசீவ் பண்ணதே இல்ல வேதா. We are very very happy. Thank you so much. Thank you. வாணி யாரு? உங்க பொண்ணா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. இவ எங்க வீட்டு மருமக, சஞ்சயோட வைஃப். கல்ச்சர் பத்தி ஆழமா தெரிஞ்ச ஒரு பொண்ணு உங்க மருமகளா இருக்கிறதா நல்ல விஷயம். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்ல வேலை நீ மருமகளா இல்லன்னு அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. பிரீத்தி, புரிஞ்சுக்க. ஹாய் ராபர்ட். சொல்லுங்க. சூப்பர். Thank you. எப்படி பிடிச்சிருக்கா? இந்த Dress ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யா, இட்ஸ் நைஸ். இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ். ராபர்ட், ஆனா இதை இப்படியே விடக்கூடாது. அதை அப்படி மடிச்சு லைக் அப்படி கெத்தா கட்டணும். ஏ நோ 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 நோ, நாட் யூ. No. Only for gents. Oh, it's not for girls? Not for girls. Come on. Okay. அப்படி மடிச்சு. Okay. அப்படி கட்டணும். ஓகே, இதுதான் நம்ம ஊரு பட்டாப்பட்டி ஸ்டைல். ஓகே. ஓகே. உங்களுக்காக நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சிருங்க. Oh, sorry. நாங்க எப்பவும்
அதே காஸ்டியூம் தானே போடுறோம். பட் இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. பல்லாயிரம் வருஷம் பழமையான கலாச்சார ட்ரெஸ்ல நாங்க இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இத சஜஸ்ட் பண்ண வாணிக்கு தேங்க்ஸ் சொல்றோம். தேங்க்யூ சோ மச் வாணி. சென்னை வெயில்ல கோட்டு சூட்டு போட்டா உள்ள வெந்தே போயிடும். இது கூட தெரியாதா பிரீத்தி? எந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊர் Dress தான் போடணும். பிரீத்தி, என்னடி இது? இங்கே அவளே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்களுக்கு எவ்வளவு ஆபத்துன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே நான் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸ மாத்துவாங்க பாரு. எப்படி? வெயிட் பண்ணி பாருமா. ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா. ஃபயர். ஜூலி, ஃபயர். பிரீத்தி. ஐயோ, பிரீத்தி, உன் புடவை எரியுது. ஐயோ என்ன பாக்குறீங்க? எதையாவது எடுத்துட்டு வந்து அணைங்க கொஞ்சம். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. பிரீத்தி, ஏதாவது பண்ணுங்க. மணி, தண்ணி ஊத்துமா. பிரீத்தி. பிரீத்தி, உனக்கு காயம் ஏதாவது பட்டிருக்கா? சொல்லு பிரீத்தி, காயம் ஏதாவது பட்டிருக்கா? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவா? சொல்லு. பிரீத்தி, என்ன வயிறு ரொம்ப எரியுதா? புகை நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. இல்லம்மா, நெருப்பு வயித்துல எதுவும் பட்டுருச்சா எரியுதான்னு கேட்டேன். உனக்கு எங்கேயாவது காயம் பட்டிருக்கா? இல்ல ஆண்டி, ஐம் ஆல் ரைட். என்னம்மா நீ? நம்ம ஊர் கல்ச்சரே தெரியாம ஃபாரினர் எவ்வளவு அழகா புடவையை கட்டிட்டு பொங்கல் வைக்கிறாங்க. நீ இந்த ஊர் பொண்ணு, முந்தானிய தூக்கி முடிஞ்சுக்காம அத நெருப்புல போட்டு இப்படி ஒரு கலவரமே பண்ணிட்டிய. உனக்கு புடவை செட் ஆகலனா உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க வேண்டியதானே பிரீத்தி? அவ இவளை செய்வான்னு பார்த்தா இவ அவளை வெற்றி செய்யறாளே. ஆமா பிரீத்தி, உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்காது. ஹலோ, நீங்க போய் அந்த பிளேசர் எடுத்துட்டு வாங்க. அதுதான் இவளுக்கு செட் ஆகும். பிரீத்தி, நீ போய் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வா. சாமி கும்பிடணும்ல. போ. ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரீத்தி, நீ வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. புடவை கட்டும் போது இனிமே கொஞ்சம் கவனமா இரு. போ. என்னம்மா பிரீத்தி, வாணி உன் உயிரையே காப்பாத்திருக்கா. பரவாயில்ல மாமா, நன்றியை எதிர்பார்த்தா நம்ம உதவி பண்றோம். பிரீத்திக்கு எதுவும் ஆகாம அவ தப்பிச்ச வரைக்கும் சந்தோஷம். பிரீத்தி, நீ போய் கிளம்பி வா. Very good, Vani. You done a great job. நீ ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்க. உன் தைரியத்தை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ.
தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சார் ரெடி ஆயிட்டாரு மேடம், இப்ப வந்துருவாரு. நாங்க உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். லைஃப்ல நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா இந்த நாளை மறக்க மாட்டோம். உங்க குடும்பத்துக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். இப்ப ப்ராஜெக்ட் பத்தி பேசலாமா? நீங்க அனுப்பின டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஓகே. எங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். நாங்க எதுக்காக இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? அதுக்கான வேலிட் ரீசன் நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்தரா ப்ரோசீட் பண்றத பத்தி நாம பேசலாம். வாங்க உட்காருங்க. சிட் சிட் ஓகே. ப்ளீஸ். யாரு பிரசன்டேஷன் பண்ண போறா? வாணிதா. வாணியா? வெரி குட். சொல்ல வாணே, நாங்க ஏன் இதுல இன்வெஸ்ட் பண்ணோம்? இதுல எங்களுக்கு என்ன பெனிஃபிட்? வாணி ஆரம்பி. எனக்கு பிளான் பண்ணி எதுவும் பேச வராது. நான் இந்த போட்டியில தோத்துட்டேனே வச்சுக்கோங்க. வாணி என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாணி என்னம்மா நீ? வாணி, 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 என்னாச்சு நில்லு. உனக்கு? என்ன பண்ற நீ? உன்னால முடியும் வாணி. நான் சொன்னதெல்லாம் நீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டல, நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ண. இங்க பாரு, நான் சொல்றது கேளு, நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்துட்டு சஞ்சய், எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. என்ன மன்னிச்சிடு சஞ்சய், என்னால முடியல. நம்ம பிளான் பண்ணி இந்த வித்யாவை அனுப்பலான்னு பார்த்தா அவளே போயிடுவா போல இருக்கே. ஆண்டி, நான் ப்ரொசீட் பண்ணலாமா? வெளிச்சத்தை பத்தி கவலையே பட வேணாம். நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ண. இந்த குடும்பம் எப்பவுமே உப்பட துணையா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக் பிரசன்டேஷன். இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். தேங்க்யூ வெரி மச்.
pretty good. தேங்க்யூ. இந்த பிரசன்டேஷனை யாரு பார்த்தாலும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாள்ல பண்ணீங்க? Just one night. அத்தை, ம்? என்ன இது புதுசா? அத்தை இல்லத்த, எப்பவுமே செய்யணும்னு நினைப்பேன், வேற யாராவது செஞ்சிருவாங்க. அதான் இப்ப நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அங்க வச்சுட்டு போ. ம். ஆண்டி, ஆண்டி, நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல பிரீத்தி. வாணிய பத்தின யோசனையாவே இருக்கு. அவளுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன். அதுல அவ வின் பண்ணிட்டா. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவளை நான் ஏத்துக்க முடியுமா? அதுக்கு தானே ஃபேமிலிய வர சொல்லிருக்கீங்க. அவங்க வரட்டும் முதல்ல. அவங்க கூட பேசி பழகி பாருங்க. உங்க தகுதிக்கு அவங்களும் ஈக்குவலா இருந்தா தானே அத்தை இந்த கல்யாணத்தை உங்களால ஏத்துக்க முடியும். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராத குடும்பமா இருந்தா என்ன செய்யறது? வேதா, இத்தனை நாள் அவ இந்த வீட்ல இருக்கா. அவ அப்பா அம்மா யாருன்னு கூட நீ கேக்கலையா வேதா? அப்பெல்லாம் அவ குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறதா சொல்லுவா. அவளோட தாத்தாவும் தங்கச்சியும் ஊர்ல இருக்கிறதா சொல்லிருக்கா. இத்தனை நாள் அவ குடும்பத்தை விட்டு விலகி இருக்கானா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அத்தை. இல்லனா இத்தனை நாள் ஊருக்கு போகாம பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க முடியுமா? யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கிற ஆள் நீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. ஸ்னேகா, நீ கிளம்பு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ஆண்டி. இத பத்தி யோசிச்சு தூங்காம உடம்ப கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். உங்களை மீறி யாரும் எந்த தப்பும் செய்ய முடியாது. தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிடவும் முடியாது. அவ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கா, நிஜமாவே நல்லவளா இல்ல வேற ஏதாவது ஒரு திட்டத்தோட நடிக்கிறாளான்னு காலையில தெரிஞ்சிரும். இப்ப ரெஸ்ட் எடுங்க ஆண்டி.